Praise the Lord. வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யமானதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை எவ்வளவு உண்மையானது, எவ்வளவு மேன்மையானது, எவ்வளவு நம்மை உற்சாகப்படுத்தக்கூடியது. இன்றைக்கு காலகட்டங்களிலே உண்மை என்பது எங்கே விற்கும் அல்லது அது எப்படி இருக்கும் என்கிற நிலையிலே காணப்படுகிற ஒரு சூழ்நிலை. ஏனென்றால் எங்கு பார்த்தாலும் உண்மையற்ற ஒரு நிலை. குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள்ளே உண்மை இல்லை, பிள்ளைகள் பெற்றோர்களிடத்திலே உண்மை இல்லை, வேலை ஸ்தலங்களிலே எஜமான்களுக்கு வேலை செய்கிறவர்கள் உண்மை உத்தரவாதமாக இல்லை. அதே போல வேலை செய்கிறவர்களுக்கு எஜமான்கள் உத்தரவாதம் உள்ளவர்களாக இல்லை. தங்களுடைய வேலைகளை வாங்கி கொண்டு அவர்களுக்கு செலுத்த வேண்டிய ஆசீர்வாதங்களை, அதாவது சம்பளமோ மற்ற காரியங்களோ அவர்கள் செலுத்தாத ஒரு ஏமாற்றுகிற நிலை. இன்னும் எத்தனையோ காரியங்கள், ஃபண்ட்ஸ் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க, வசூல் பண்றாங்க. ஆனா அதை செய்யத்தக்க காரியங்களில செய்ய முடியாம தவறி போயிடுறாங்கன்றதை காட்டிலும் அவங்க எஸ்கேப் ஆயிடுறாங்க. தங்க சீட்டுன்னு போடுறாங்க. கடந்த நாட்கள் கூட ஒரு ஃபெமிலியரான ஒரு ஜுவல் ஷாப், அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல கோடிகள் அவர் இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் கட்டுகிற தொகைக்கு உரிய பொருள் மாத்திரம் அல்லாமல் பரிசு பொருட்களும் கவர்ச்சிகரமான காரியங்களை சொல்லி மக்களை ஏமாற்றி அவர் கடையை காலி பண்ணி போயிட்டார். இதை போன்ற காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தேவ பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் உண்மை. எங்கும் உண்மையாய் காணப்பட வேண்டும். ஒரு மனிதன் உண்மையாய் இருக்கிற பொழுது அவனுடைய வாழ்க்கையில சகல மேன்மைகளையும் அவன் அடைவான். வேலை ஸ்தலமாக இருக்கட்டும், அல்லது அவர்கள் பணி செய்கிற இடங்களாக இருக்கட்டும், அல்லது ஒரு தொழிலாக இருக்கட்டும், ஊழியமாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், இந்த இடத்துல உண்மை காணப்படுகிற பொழுது நிச்சயம் ஒரு மேன்மையை தேவனாகிய கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கையிலே தந்தருளுகிறவராய் இருக்கிறார். இந்த உண்மை எப்பொழுதும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மௌனமாக இருக்கும், போராடி கொண்டிருக்கும், தன்னை நியாயப்படுத்தாது, தன்னை குறித்து பெருமைப்படுத்தாது, தன்னுடைய காரியங்களை அது மனதிலே வைத்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிற மனுஷன் நிச்சயமாக தேவன் அருளுகிற ஒரு மேன்மையை அவனால் அனுபவிக்க முடியும். உண்மையற்ற நிலையில் வாழ்கிறவர்கள், மாய்மால ஜீவியம் பண்ணுகிறவர்கள், இந்த வாழ்க்கை அவ்வளவுதான் என்று நினைக்கிறவர்கள், அவர்கள் உண்மையாய் வாழ முடியாது. அவருடைய பேச்சு, அவருடைய செயல்பாடு, இவைகளெல்லாம் தேவனுக்கு புறம்பானவைகளையே செய்து கொண்டிருக்கும். ஆகவே இந்த நாளிலே தேவ பிள்ளையே, நீ எவ்விடத்திலும் உண்மையாய் நீ நடந்து கொண்டால் நீ எவர்களுக்கும் அடி பணியணும் என்று அவசியமில்லை, அடி பணிய வேண்டும் என்று அவசியமில்லை. ஆகவே உங்கள் வாழ்க்கையிலே உண்மையை கடைபிடியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு மேன்மையை அவர் தந்தருளுவார். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த வேளையிலும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் மூலியமாய் எங்களோடு நீர் பேசுகிறதற்காய் நன்றி. எங்கள் வாழ்க்கையிலே நாங்களும் உண்மை உள்ளவர்களாய் எவ்விடத்திலும் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்பதை விளங்கத்தக்கதாக எங்கள் வாழ்க்கை ஆண்டவரே அப்படியாய் கடந்து செல்ல உதவி செய்யும். இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி, பெரிய காரியங்களை செய்யும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.